முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் அரசாங்கம் அமைஞ்ச பிறகு சில அடிப்படைவாத அமைப்புகள் வந்து ரொம்ப தைரியம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இப்படி முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு எதிராகவும் சட்டமன்ற சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகரனுக்கு எதிராகவும் அவர் கருத்து தெரிவிக்கிறார். இதை முதலமைச்சர் விஜயும் சட்டமன்ற சபாநாயகர் கணக்கில் எடுத்துக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் அண்மை மாதங்களாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பற்றி தெரியும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் ஜி.ஆர். சுவாமிநாதன். மதுரை கிளையில் தான் அதிகமாக அவர் இருப்பார். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கோடை விடுமுறை நேரத்தில் மட்டும் வருவார், சவுக்கு சங்கரை காப்பாற்றுறதுக்காக. அப்போ சவுக்கு சங்கர் தான் மனு தாக்கல் பண்ணார்னா, அல்லது அவரை மாதிரி உள்ளவங்க எதாவது மனு தாக்கல் பண்ணார்னா அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் அவர் இங்கே பொறுப்பெடுத்து வருவார். பல நீதிபதிகள் கோடை விடுமுறைக்கு வரமாட்டாங்க, இவர் அதுக்குன்னு வருவார். அப்படிப்பட்டவர் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனையில் வந்து என்ன மாதிரி செஞ்சாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக நீதிமன்றங்களை, குறிப்பாக உச்சநீதிமன்றங்களில் உச்சக்குடிமன்றம்னு சொல்லுவாங்க. அது யார் எந்த நீதிபதிக்கு பொருந்ததோ இல்லையோ ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு நல்லா பொருந்தும். அந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் வழக்கம் போல் இப்போ திரும்பவும் போன மாதம் 25ஆம் தேதி அவருடைய இந்து மதவெறியை காட்டியிருக்கிறார். அந்த தீர்ப்பின்படி அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராகவும் இஸ்லாம் மதத்துக்கு எதிராகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வழக்குக்கும் அதுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. குறிப்பாக முஸ்லீம் மக்களுக்கு பிற்படுத்தப்பட்டிருக்க இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதா அது பற்றிய ஒரு வழக்கு. இது 2022 தொடுக்கப்பட்ட வழக்கு. இப்போ போன மாதம் 25 அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறார். இன்னொரு வழக்குலேயும் அதே மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறார். அந்த வழக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, இந்த வழக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக. இப்படி தான் அவருடைய போக்கு இருக்குது. இதில் அவர் வழக்கு சம்மந்தத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய வகையில் இஸ்லாம் மதமே பரப்புறதுக்காக தான், மதம் மாற்றுறதுக்காக தான் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்ரு. இதுக்கும் வழக்குக்கு என்ன சம்பந்தம்? இஸ்லாம் மதம் பரப்புறதுக்காகனா இருந்தால் முகலாயர் ஆட்சியில் வந்து பெரும்பான்மை இந்துக்கள் தானே. நினச்சிருந்தா வந்து கத்தி முனையிலையும் ஏதோ முனையிலையும் வந்து அவங்க மதம் மாற்றிருக்கலாமே. அப்படிப்பட்ட திப்பு சுல்தான் ஆட்சியிலேயே கூட தமிழ்நாடு சேதம் யாரும் வந்து நிறைய பேர் இஸ்லாத்துக்கு மதம் மாற்றலையே. கொஞ்சம் பேர் மாறுவாங்க, அது வேறு விஷயம். சில ஆட்சியாளர் தப்பு பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். பெரும்பான்மை மக்கள் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஏகப்பட்ட மக்கள், பெரும்பான்மை மக்கள் இந்துக்களாக தான் இருந்தாங்க. அவங்க இங்கேருந்து அவங்க ஆட்சி வீழ்கின்ற வரைக்கும், வெள்ளைக்கார வருகின்ற வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்க. கஜினி முகமது, கோரி முகமது காலகட்டத்தில், பாபர், அக்பர், அவுரங்கசீப் காலகட்டம் வரைக்கும் சரி, அப்புறம் சுல்தான்கள் ஆட்சியிலும் சரி, ஆர்காட் நவாப் ஆட்சியிலும் சரி, எத்தனை பேர் மதம் மாற்றினாங்க? அவங்க நினச்சிருந்தா மாற்றிருக்க முடியுமா? ஆட்சியாளர்கள் தானே அவங்க. அப்படி ஒன்றும் மாத்திரையா. ஆனால் இவர் அந்த கருத்தை முன்வைக்கிறார். இஸ்லாமே மதம் பரப்புறதுக்காக தான் இருக்குது. அமெரிக்காவில் கூட முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, நிறைய அரபியர்கள் இருக்கிறாங்க. இதை இப்போ சண்டை நடக்கக்கூடிய ஈரான்லேயும் ஈராக்லேயும் கூட வந்து இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர் திரும்பி எல்லை மீறி அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக எந்த அரசியல் சாசனத்தின் மீதான உறுதிமொழி ஏற்று அவர் நீதிபதி ஆயிருக்கிறாரோ அதுக்கு மாறாகத்தான் அவருடைய இந்த தீர்ப்பில் இந்த தேவையற்ற கருத்துக்கள் இடைச்செருகல் பண்ணுறார். இத்தகைய கருத்துக்களை தான் நேற்று சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் நீதிபதி ஹரிபரந்தாமன் இதை கண்டித்து பேசியிருக்கிறார். இந்த 2 தீர்ப்புகளையும் கண்டித்து, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தீர்ப்பையும் கண்டித்து, முஸ்லீம்களுக்கு எதிரான அவருடைய தீர்ப்பையும் கண்டித்து நேற்று சென்னையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நீதிபதி ஹரிபரந்தாமன் பேசியிருக்கிறார். இப்போது முதலமைச்சர் பிறப்பால் கிறிஸ்தவர், அவருக்கு எதிராகவும் கருத்து தெரிவிச்சிருக்காரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். அது என்ன கருத்துன்னா, முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் அரசாங்கம் அமைஞ்ச பிறகு சில அடிப்படைவாத அமைப்புகள் வந்து ரொம்ப தைரியம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இப்படி முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு எதிராகவும் சட்டமன்ற சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகரனுக்கு எதிராகவும் அவர் கருத்து தெரிவிக்கிறார். இதை முதலமைச்சர் விஜயும் சட்டமன்ற சபாநாயகர் கணக்கில் எடுத்துக்கணும். அவங்க 2 பேர் மீது பல அரசியல் விமர்சனங்கள் இருக்கும்.
ஆட்சி தான் முக்கியம், எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்கன்றதை விமர்சிக்கிறமே தவிர அவங்களுடைய பிறப்பு சார்ந்து எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், எந்த மொழி பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அவங்க ஆட்சி நல்லா இருக்குதா இல்லையா, அவங்க ஏற்றுக்கொண்ட இந்திய அரசு சாசனம் படி இருக்குதா இல்லையா, கருத்துரிமை பேச்சுரிமையெல்லாம் இருக்கணும். ஆனால் அதுக்கு மாறாக தீர்ப்புக்கு வழக்குக்கு வெளியே தான் இந்த கருத்துக்களை சொல்கிறார். ஏற்கனவே இவர் மீது நம்பிக்கையில் தீர்மானம், இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து பதவி நீக்க கோரும் தீர்மானம் வந்து நிலுவையில் இருக்குது. அப்போவே அவசரமாக அவர் நீக்கியிருக்கணும். முன்ன ராமசாமிங்கிற நீக்கினாங்க. இப்போது மேலும் மேலும் துளிர் விடுறார் அவர். இப்படிப்பட்ட நீதிபதி பாபர் மசூதி இடித்த பிஜேபி பலமாக ஆளுகின்ற குஜராத்திலையும் கருத்தில் வெளிப்படுத்தலை, உத்தரப்பிரதேசம் வெளிப்படுத்தலை, மகாராஷ்டிராலையும் வெளிப்படுத்தலை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நீதிபதி சுவாமிநாதன் இதை திரும்பி வெளிப்படுத்தி அவர் மேலும் மேலும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தலைமை நீதிபதியாக உட்காரத்துக்கான ஆசையில் இதெல்லாமும் செய்கிறாருங்கிறத நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது மகாராஷ்டிரா அரசாங்கம் இப்போ ஒரு புதுசாக முடிவு அறிவிச்சிருக்கிறாங்க. 1947க்கு பிறகு கிறிஸ்தவ மிஷினரிகள், தேவாலயங்கள் வாங்கின சொத்துக்களை பற்றி எல்லாத்தையும் ஆய்வு பண்ண போகிறாங்களாம். இது எல்லாமே சட்டவிரோத பதிவு, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அமெரிக்காவிலேருந்து வந்தது, இதெல்லாம் சொல்லி அவங்க அந்த நிலங்களை வந்து பறிமுதல் பண்ணுவாங்க. இதுதான் அவங்க நோக்கம். அவங்க இந்த அறநிலையத்துடைய அபகரிக்கும் நோக்கமே வந்து என்னென்னா, லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வச்சுருக்கிறாங்க இந்த கோயில்கள்கிட்டையும் மடங்கள்கிட்டையும். இது பல நூறு கோடி பல லட்சம் கோடி மதிப்புள்ள நிலங்கள். இது எல்லாம் ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸுக்காக, அதை அனுபவிக்கிறதுக்காக இந்த பெயரில் வந்து இவங்க இதெல்லாம் நடத்துகிறாங்க. இந்த இடத்துல கையகப்படுத்த போகிறாங்களாம். மகாராஷ்டிரா அரசாங்கத்தை செய்து அது பார்த்துட்டு எல்லா மாநிலங்களையும் செய்வாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து நகரங்களில் மையத்தில் வந்து அவங்க தேவாலயம் கட்டினாங்க, பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடங்களை படித்த இந்து மதவெறி பிடித்த அதிகாரிகள் படித்தவங்க பிறகு இந்து மத அதிகாரிகளாக இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்க படித்த பள்ளிக்கூடத்தின் நிலத்தையே, அவங்க படித்த கல்லூரி நிலத்தையே இன்றைக்கி பறிமுதல் பண்ணக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி நிலைமை தலைகீழ மோசமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஜிஆர் சுவாமிநாதனுடைய ஆட்கள் வந்து அதிகமானாங்கன்னா முதலமைச்சர் விஜய் கூட வந்து தேர்தல் செல்லாதுங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஆட்சிக்கு வந்த புதுசில் முதலமைச்சர் விஜய் பற்றி மறைமுகமாக திடீர்னு ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு அவர் கருத்து தெரிவிக்கிறார். எப்படி ஆட்சிக்கு வந்தாலும் விமர்சிக்கிறது வேறு. ஆனால் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய இப்படி கருத்து சொன்னார்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதை கேட்டுற மாதிரி இது போன்ற நீதிபதிகளுடைய தீர்ப்புகளை கருத்துக்களை வந்து விமர்சித்து அவர் மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு கூட போகணும். எல்லை மீறி அவர் பேசுகிறார், செய்கிறாரு. அவர் பதவியேற்பு போது நடந்த உறுதிமொழிக்கு முரணாகத்தான் இதெல்லாம் செய்கிறாரு. இத்தகைய விஷயங்கள் நாம் அபாயகரமாக போயிட்டுருக்கூடிய இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் எடுத்துக்கணும் என்று தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்கு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Hi, this is Inia here. For more filmy entertainment news, subscribe to